ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யோக் பேட்டர்ன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ யோக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரின்சஸ் கட் பேட்டர்ன்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கவுன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம்னா பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம யோக் போடும்போது அந்த லுக்கு வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். அதனால நான் யோக் வந்துட்டு பிரின்சஸ் கட்டில் வந்து எடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நெக் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து ஹை நெக் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது கூட ஒரு சோக்கர் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லுக். அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். நெக் பார்த்தீங்கன்னா ஷேப் கேன்வாஷ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஹெம்மிங் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேன் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேன்னா நிறைய பேத்துக்கு என்னன்னு தெரியாது. கேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு 44 பண்ணாலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸ் வேரில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து கிட்ஸுக்கெலாம் புஃப்னு இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு டிசைனர் கார்மெண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த புஃப்னு இருக்கிற ஃபினிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு 4 மீட்டர் எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 44 பண்ணால் இருக்கிறத வந்து எனக்கு வந்து 13 இன்ச் வித்தில் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி அதை அட்டாச்மெண்ட் போட்டு இப்போ வந்து பாக்ஸ் ப்ளேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாக்ஸ் ப்ளேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற மாதிரி இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்திருக்க இன்டேக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு ஈவனாக கொடுக்கணும் எல்லா மெஷர்மெண்ட்டுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக கையில் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் பிகினராக இருக்கும் போது மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அன்ஈவனாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து இதோட மெத்தட் எனக்கு தெரியாமல் நானே பண்ணிட்டது அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். நீங்கள் அந்த சைடு 3 எடுத்திங்கன்னா இந்த சைடும் 3 எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸ் ப்ளேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஃப்னு இருக்கும். பட் இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதை அயன் பண்ணணும். அயன் பண்ணிங்கன்னா அந்த புஃப்னு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை லைனிங்கோட அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த லுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தூக்குன மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப புஃப்னு இருக்கும். அது வந்து அடல்ட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கிட்ஸுக்கு கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் அடல்ட்டுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ இந்த கார்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ நாள் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் செஞ்சுட்டு நம்ம இன்ஸ்டியூட்லேயும் வந்து 3 hours தான் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செய்கிறோம். ஸோ அப்பப்போ கிடைக்கிற டைமில் தான் செஞ்சுட்ருக்கோம். இந்த கார்மெண்ட்டோட ஃபிட் செக் டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ கீப் வெயிட்டிங். ஒரு 2 days ஃபிட் செக் போடுறோம். தேங்க்யூ.